விஜய முதலமைச்சராக்கி டாஸ்மாக் மூலியமா கொள்ளையடிக்கிறதுக்காக இறங்கியிருக்காரா அமைச்சர் ஆதவர்ஜுனா. திமுகவை பழி வாங்குறதுக்காக மட்டுமே தாவேகாவை தேர்தலில் ஜெயிக்க வச்சிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கே, அது உண்மைதானா? பாண்டிச்சேரியில சார்லஸ் மார்டினையும் தமிழகத்துல ஆதவர்ஜுனாவையும் களத்துல இறக்கி லாட்டரியில விட்ட காசை பிடிக்கிறதுக்காக டாஸ்மாக மறுபடியும் கையில எடுக்க ஆரம்பிச்சிருக்கா மார்டின் குடும்பம். தாவேகா கட்சிக்கு காசு தர்றதே மார்டின் குடும்பமான ஆதவர்ஜுனான்னு சொல்லப்படுதே, அது உண்மைதானா? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சரியா தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருந்தாருன்னா, டாஸ்மாக்னால பொதுமக்கள் சீரழியறாங்க, டாஸ்மாக் கடைகளை மூடியே ஆகணும், இதனால கவர்மெண்ட் கொள்ள லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கு, கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பொதுமக்கள் தான் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நல்ல வாய்க்கிலேயே பேசினாரு. ஆனா இப்போ ஆட்சிக்கு வந்தப்புறம் எந்த கடையையும் மூடுறதுக்கு பதிலா வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிரைவேட் பார்களையும் பிரைவேட்டான கிளப்புகளையும் திறக்கிறதுக்கான ஒரு டெண்டர்களை பேசிட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி லாட்டரி சீட்டு தமிழகத்துல தடை செய்யப்பட்டுச்சு. லாட்டரி சீட்டுனால நிறைய குடும்பங்கள் விபரீதமான முடிவெடுத்தனால அதை தடை பண்ணணும்னு தமிழகத்துல தடை பண்ணிட்டாங்க. ஆனா அந்த லாட்டரி சீட்டு மூலியமா கொள்ள லாபம் அடிச்சது இந்த மார்டின் குடும்பம் தான். இந்த மார்டின் குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ கேரளால லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழகத்துல லாபம் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேற என்ன பண்ணலான்னு உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு பேசாம அரசியல்ல குதிச்சிடலாம், அரசியல் கட்சி தானே நம்மள டெர்மினேட் பண்ணது, பேசாம நம்மளே அரசாவோ ஒரு அரசியல்வாதியாவோ மாறிட்டோம்னா நம்ம பிசினஸ் ஸ்மூத்தா போகும்னு லாட்டரியில விட்ட நஷ்டத்தை இப்போ டாஸ்மாக்ல பிடிக்கலானே தமிழகத்துல ஆதவர்ஜுனாவும் பாண்டிச்சேரியில சார்லஸ் மார்டினையும் மார்டின் குடும்பம் இறக்கி இருக்கிறதா ஒரு செய்தி சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதே சமயம் அரசியலுக்கு வரணும், ஆட்சியை பிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மருமகன் ஆதவர்ஜுனாவை திமுக இறக்கி விடுறாங்க. திமுகக்குள்ள வந்த ஆதவர்ஜுனா என்ன பண்ணாருன்னா, இந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம்னு பள்ளிகள்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு தானிய வகைகள்லாம் இருக்குல்ல, அத ஒரு டெண்டர் விட்டு ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்குவாங்க. அந்த டெண்டரை எனக்கு கொடுங்கன்னு ஆதவர்ஜுனா, இப்ப அமைச்சரா இருக்க ஆதவர்ஜுனா திமுக கவர்மெண்ட் கிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இன்னொருத்தவங்க அந்த டெண்டரை வாங்கியிருக்காங்க, ஆனா அந்த டெண்டரை எனக்கு மாத்தி விடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு திமுக அரசு நோ சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் கொள்முதல் டெண்டரையும் எனக்கு கொடுங்கன்னு ஆதவர்ஜுனா திமுக கவர்மெண்ட் கிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பொதுவாவே டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய சரக்கு எல்லாம் எங்க இருந்து வரும்னா வெளிநாடுகள்ல இருந்தும் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வரும். கிட்டத்தட்ட 38 வகையான பீரு வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்து தான் வரும். அதே மாதிரி 108 வகையான மதுபானங்கள், பிராண்டி விஸ்கின்னு சொல்லக்கூடிய மதுபானங்கள் எல்லாமே வெளியில இருந்து தான் வரும். கிட்டத்தட்ட 7 நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த பீருன்னு சொல்லக்கூடிய மதுபானத்தை கொள்முதல் பண்ணி டாஸ்மாக்ல வைக்கிற டெண்டரை எனக்கு கொடுங்கன்னு ஆதவர்ஜுனா கேட்டிருக்காரு. இதுக்கு திமுக கவர்மெண்ட் நோ சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் இருக்குல்ல, அதுக்கு எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கண்ட்ரியில இருந்து எந்தெந்த நிறுவனத்திடம் இருந்து எவ்வளவு சரக்கு வாங்கி நம்ம டாஸ்மாக்ல வச்சு விற்கணும் அப்படிங்கிற டெண்டர் கொள்முதல கொடுங்கன்னு ஆதவர்ஜுனா கேட்டிருக்காரு. அதுக்கு திமுக அரசு நோ சொல்லியிருக்கு. இத அப்படியே பர்சனல் வெஞ்சன்ஸா எடுத்துக்கிட்ட ஆதவர்ஜுனா என்ன பண்ணிருக்காரு, திமுக நம்ம பருப்பு வேகலன்னு சொல்லி அம்பேத்கரிசம் அது இதுன்னு பேசி விசிகால போய் சேர்ந்தாரு. விசிகால போய் சேர்ந்தப்போ திரும்ப சும்மா விடுவாரா? அவரு தெளிவான ஆளு, பக்குவம் அடைந்த அரசியல்வாதி. அவருக்கு ஆதவர்ஜுனாவோட சூட்சமம் புரிஞ்சு போச்சு. அதே சமயம் அங்க என்ன வேலை தெரியுமா பார்த்திருக்காரு, விசிகாங்கிறது தலித்துகளுக்காக, தலித் உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி. அப்ப அவங்களுக்கு தெரியும் எங்கெங்க தலித் மக்கள் இருக்காங்க, எங்கெங்க நமக்கான வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியும். அந்த டேட்டா எல்லாத்தையுமே எடுத்துட்டு விசிகால இருந்து அப்படியே நழுவி விஜய் ஆரம்பிச்சிருக்க
முழுக்க தாவேகா கட்சியில போய் ஒரு துண்டை போட்டு வச்சிருக்காரு. தாவேகாவுக்கு என்னன்னா, நம்மளுக்கு காசாச்சு, அதே சமயம் ஏதாவது வழக்கு பிரச்சனைனாலும் மார்டின் குடும்பம் பாத்துக்குன்னு சொல்லி தாவேகாவை சேர்ந்த விஜயும் உள்ள இழுத்து போட்டாரு. சோ இதன் மூலியமா என்னாச்சுன்னா, டிஎம்கே டெண்டர் கொடுக்காதனால பழிவாங்குற உணர்ச்சிக்காக விசிகால போய் இணைஞ்சு விசிகால தன்னை ஒரு சமூக போராளியாவும் தன்னை ஒரு அம்பேத்கரிஸ்டாவும் காட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே போய் தாவேகால இணைஞ்சிருக்காரு ஆதவர்ஜுனா. அதே சமயம் விசிகால இருந்த ஆதவர்ஜுனா என்ன பண்ணாருன்னா, திமுக ஒரு தலித்துகளுக்கு எதிரான கட்சிங்கிற ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சாரு. அதே சமயம் தாவேகால இணைஞ்ச பிறகு என்ன பண்ணாருன்னா, கிறிஸ்டியன் முஸ்லிம்க்கு எதிரான கட்சி டிஎம்கேன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாரு. ஆக மொத்தத்துல அவரோட பர்சனல் வெஞ்சன்ஸ்னால விசிகாவை வச்சும் ஒரு லேபிள் ஒன்று எடுத்துட்டு, தாவேகால போயும் ஒரு லேபிள் ஒன்று எடுத்துட்டு திமுகவை முழுக்க முழுக்க எதிரியா கட்டமைக்கக்கூடிய முழு வேலையில இறங்கினாரு ஆதவர்ஜுனா. இது அப்படியே கண்டினியூ ஆகவே விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் பிம்பம் இருக்கவே அதை பயன்படுத்தி எப்படியாவது விஜய ஜெயிக்க வைக்கணும்னு சோசியல் மீடியா மூலியமாவும் அவங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி மூலியமாவும் குழந்தைகளை வச்சு பிரச்சாரம் பண்ணி அது இதுன்னு பண்ணி இப்போ ஆட்சிக்கே வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்த அமைச்சர் ஆதவர்ஜுனா என்ன பண்றாருன்னா, 2021 திமுக கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த டாஸ்மாக் டெண்டரை எப்படி கைப்பற்றலான்னு யோசிச்சுட்டு இருந்தவரு இப்ப என்ன புதுவிதமா யோசிச்சிருக்காருன்னா, அதாவது டெண்டர் நம்ம ஆட்சியில இல்ல, நம்ம கையில அதிகாரம் இல்லைங்கிறப்போ அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டோம். இப்ப ஆட்சி அதிகாரமே நம்ம கிட்ட இருக்கு, அப்ப என்ன பண்றோம், டெண்டரை வாங்குறதுக்கு பதிலா புதுசா கடையவே ஓபன் பண்ணிடலாமே அப்படிங்கிற திட்டத்துல இறங்கி இருக்காரு ஆதவர்ஜுனான்னு சொல்லப்படுது. அதுவும் என்ன மாதிரியான திட்டம்னா, நீங்களே பார்த்திருப்பீங்க, தாவேகாவோட கவர்மெண்ட்ல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வித்தது 20 ரூபாயா விக்குதுங்கிற பயங்கர ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அதுக்கு மதுவிலக்கு துறையை சேர்ந்த அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்க பாருங்க, சினிமா மாதிரிலாம் ஒன்னும் பண்ண முடியாது, ஒரே நாள்ல எல்லாம் எல்லாத்தையும் ஒழிக்க முடியாது, பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறதெல்லாம் சீக்கிரம்லாம் மாத்த முடியாது, இது ஒன்னும் சினிமா கிடையாதுன்னு விஜய் அவர்கள் சினிமா துறையில இருந்து வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு அப்படிங்கறதெல்லாம் மறந்து போற போக்குல இந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்லிட்டு ஆக மொத்தத்துல பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குறது உண்மைதான் சொல்லி கடந்து போயிட்டாரு. கரெக்டா? இந்த மாதிரியான சூழல்ல பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குறத ஒழிக்கவும் கூடாது, அதே சமயம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபேக்கான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம். 717 டாஸ்மாக மூடுங்கன்னு உத்தரவு பிறப்பிக்கலாம். உத்தரவு பிறப்பிச்சு மூடி அதே சமயம் வேற பக்கம் கடையை ஓபன் பண்ண வச்சிடலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம சொந்த காசுல சொந்த செலவுல பப்பு கிளப் எல்லாம் ஓபன் பண்ணிட்டோம்னா அதுல நல்ல வருமானம் வரும். நம்ம டெண்டர் விட்டு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி வருமானத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு இப்போ புதுசா பல இடங்கள்லயும் கிளப்பு பப்பு மாதிரியான மதுபான விடுதிகளை திறக்க போறதா செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, டாஸ்மார்க்ங்கிறது தமிழ்நாடு நடத்தக்கூடிய அரசாங்க சொத்து, அதை காலி பண்ணிட்டு டாஸ்மாக தனியார் மையமாக்குறதுக்கான வேலையில மார்டின் குடும்பம் இறங்கி இருக்கிறதா, குறிப்பா ஆதவர்ஜுனா இறங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இதன் மூலியமா என்ன ஒரு பிம்பம் வெளியாகும்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபான்னு வாங்கிட்டு இருந்த சின்ன சின்ன சில்லறை கடைகள் எல்லாமே மூடப்பட்டு தனியார் மயமாக்கப்பட்டு அது அப்படியே பெரிய விதமா இருக்கக்கூடிய பப்பாவும் கிளப்பாவும் மாறும். இதுல யாருக்கு பலன் இருக்குன்னா, அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் பணக்காரர்களுக்கு தான் இதுல பலன் இருக்கும். அன்னாடங்காட்சியா குடிச்சு பழகினவங்களுக்கு இதுல ஒரு பலனும் இருக்காது, அதே சமயம் அவங்க கள்ளச்சாராயத்தை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சோ இதன் மூலியமா பாட்டிலுக்கு 10 ரூபாயை தடுக்கிறதுக்கு பதிலா பிரைவேட்டைஸ் ஆக்கி, டாஸ்மாக பிரைவேட்டைஸ் ஆக்கி அதுல ஒரு லாபம் பார்த்து டாஸ்மாக ஒழிச்சுட்டோன்னு ஒரு ஃபேக்கான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக அமைச்சர் ஆதவர்ஜுனா களத்துல இறங்கியிருக்காருன்னு செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டை எப்படி டாஸ்மாக பிரைவேட்டைஸ் பண்றதுக்கான வேலைகளை மார்டின் குடும்பம் இறங்கியிருக்கோ, பாண்டிச்சேரியில சார்லஸ் மார்டினை வச்சு அங்க ஆல்ரெடி மதுபானத்துக்கு பேர் போன ஊர் தான் பாண்டிச்சேரி. அதை முழுக்க முழுக்க பிரைவேட் பார்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய டாஸ்மாக இல்லாத இடமா மாத்துறதுக்கான வேலைகளை சார்லஸ் மார்டினை வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க மார்டின் குடும்பம் அப்படிங்கிற செய்திகளும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. டாஸ்மாக் இருக்கிறனாலதான் கள்ளச்சாராயங்கள் அதிகமாகாம இருக்கு. அதே சமயம் டாஸ்மாக் தமிழ்நாட்டுல இல்லாம போனா கள்ளச்சாராயம் அதிகமாகும். நம்ம கூட பார்த்திருப்போம் கள்ளச்சாராயத்துல எத்தனை பேர் சமீபத்துல உயிரிழந்தாங்கன்னு. இது அதிகமாச்சுன்னா மக்கள் மேலும் பாதிக்கப்படதான் செய்வாங்க. அதே சமயம் டாஸ்மாக் இருந்தாலுமே அதன் மூலியமாவும் மக்கள் பாதிக்கப்படதான் செய்வாங்க, அதன் மூலியமாவும் உயிரிழப்புகள் ஏற்படதான் செய்யுது. அப்ப இதுக்கு என்னதான் சொல்லி சொன்னா, அரசு
குடிக்கிறவங்களுக்கு ஒரு சரியான சீர்திருத்தமான வழிகளை காட்டணும், அவங்கள சரியா வழி நடத்துற மாதிரியான சீர்திருத்தங்கள்ல இறங்கணும், அவங்களை எஜுகேட் பண்ணணும், அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணணும். இந்த மாதிரியான வேலைகளை பண்ணாம டாஸ்மார்க்கை மொத்தமா மூடுறேன்னு மூடி பிரைவேட் கடையில ஒப்படைச்சு கொள்ள லாபம் அடிக்கிறது தப்பு. அதே சமயம் டாஸ்மார்க்கை மூடுறங்கிற மாதிரி மூடி கள்ளச்சாராயத்தை இன்னொரு பக்கம் திறந்து விட்டு சாமானியர்களை கொல்றதும் பெரிய தப்பு. ஆக மொத்தத்துல டாஸ்மாக் மூலியமா ஆதவர்ஜுனாவை சேர்ந்த குடும்பத்தினர் கொள்ள லாபம் அடிக்கிறதுக்காக மட்டுமே தாவேகாவை ஒரு டூலா, ஒரு பொம்மை டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் பல இடங்கள்ல இருந்து வந்துட்டு இருக்கு. 2021 திமுக அரசு டாஸ்மாக் டெண்டரை ஆதவர்ஜுனாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக திமுகவை திட்டமிட்டு பழி வாங்குறதுக்காக மட்டுமே விஜய டார்கெட் பண்ணி, அதுக்கு முன்னாடி விசிகாவை டார்கெட் பண்ணி அது தோல்வியில் அடையவே விஜய டார்கெட் பண்ணி விஜய் மூலியமா ஆட்சியை பிடிச்சு தன்னோட கனவை ஜெயிச்சுட்டதா, தன்னோட லட்சியத்தை ஜெயிச்சுட்டதா ஆதவர்ஜுனா அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அவரு மேல வந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.